வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மௌன காலத்தில் பேசாமல் இருப்பதை விட நம் ஆன்மாவுக்குள் பதிவாகியிருக்கின்ற வேண்டாத பதிவுகளை விலக்குகின்ற தருணம். அல்லவை தேய, உள்ளதை உணர, நல்லதை செய்யலாம். அப்படி என்றால் என்ன அப்படின்னா, தற்சோதனை பண்ணணும். இப்போ இவ்வளவு நேரம் பண்ணதெல்லாம் என்னன்னா, தற்சோதனை செய்வதற்காக தயார்படுத்துதல். அதனால வேதாத்ரி மகர்ஷி அலைந்து கொண்டிருக்கின்ற மனதை நிலைப்படுத்துவதற்கும் ஆடாமல் இருப்பதற்கும் பயிற்சியெல்லாம் தவம். 9 விதமான தவங்களை கொடுத்திருக்கார் வேதாத்ரி மகர்ஷி. அதுல இறைநிலை தவம் என்பது ஆழியாரில் பிரம்மஞான வகுப்பில் விளக்கம் கொடுத்து அந்த தவத்தை நடத்துவாங்க. அதனால 9ல் 1 கழிஞ்சுது. அப்பா 8 தவம் ஆக்கினையில துரியத்தோட அடைச்சாச்சு. அப்பா 7 தவத்தை ஒரு எங்க மன்ற பெண்மணி தான், ஐயா இன்னைக்கு எங்க வீட்டுக்கு டிஃபனுக்கு வந்துடும். ஓகேம்மா. அதுக்கு முன்னெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கூச்சப்படுவேன் நான். இப்ப அதெல்லாம் கிடையாது. யார் கூப்பிட்டாலும் போய் சாப்பிட வேண்டியதுதான். ஏன்னா என்னால் சமைக்க முடியாதுங்க, வேலை இல்லை, டைம் இல்லை எனக்கு. அதனால போய் சாப்பிட்றோம். அங்கே பார்த்தா ஒரு டைம் டேபிள் போட்டுருந்தாங்க அம்மா. திங்கட்கிழமை காலை இட்லி, இரவு தோசையோ சப்பாத்தி, என்னம்மா மாற்றி மாற்றி எழுதி வச்சிருக்குது. உப்புமாவிலிருந்து அதுக்கப்புறம் என்னென்னோ எழுதியிருக்காங்க. என்னம்மா இதுக்கு கூடவா டைம் டேபிள்? நம்ம தவத்துக்கு ஒரு டைம் டேபிள் போடலாமே. திங்கட்கிழமை துரியத்தவம் செய்வேன், செவ்வாய்க்கிழமை பஞ்சேந்திரம் செய்வேன், புதன்கிழமை துரியாது, அதுக்கு போட. ஆமாங்க ஐயா, நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன். என்னைக்கு போடுவேன்? சின்ன விட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் போடுவியா? அது நான் தமாஷா தான் பேசினேன். இல்லைங்க ஐயா, நீங்க சொன்னது கரெக்டையா. இனிமேல இந்த ஒரு வாரம்னா ஒரு வாரத்துக்குரிய தவம் கொடுத்துருக்காரு வேதாத்ரி. அதுல இன்னொரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சபூத நவகிரகத்தவும் நாங்கள் மண்டத்துக்கு போனால் தான் சார் செய்வோம். ஒரு சில அம்மா சொல்லாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லை. செல்லு எடுத்து கூகுளில் போய் வேதாத்ரி.com உள்ள போனீங்கன்னா வேதாத்ரி மகரிஷியே நமக்கு தான் எடுக்கிறார். எல்லா வசதி வாய்ப்பும் வந்தாச்சு. ஹெட்போனை போட்டுக்கிறதும் இல்லையா, நல்லா அந்த ஒளி அலை நம்ம இல்லறம் முழுவதும் பரவட்ட முடு. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையும் மாலையும் நாங்கள் கட்டாயம் செய்யணும், முடிவு பண்ணி வச்சிருக்கோம், செய்யறோம். அது இல்லாமல் வேதாத்ரி மகரிஷி சொல்றார், அமாவாசை பௌர்ணமி தினங்களில் செய்யுங்க, கிரகண நாட்களில் அந்த தவத்தை செய்யுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சோம்னா இயற்கையாக நாம் பெற வேண்டிய ஆற்றல்களை அது கொடுக்க தயாரா இருக்குது. நீ வாங்காம இருக்கிற. இதெல்லாம் யோசிக்கிறது யாருன்னா வேதாத்ரி மகரிஷி. அப்ப தற்சோதனை எதுக்கு? அந்த 2 தவம் கொடுத்துட்டு இப்ப நம்ம 2 தவம் இல்லைங்க, 4 தவம் பண்ணிருக்கோம். துரியத்தவம், பஞ்சேந்திரியத்தவம், துரியாதீதத்தவம், 9 மையத்தவம், 4 தவம் முடிஞ்சு. இப்ப தற்சோதனைக்கு தயார். என்ன செய்யலாம் தற்சோதனையில் அப்படின்னா, ஒரு மாற்றம், வித்தியாசமா ஒரு கோணத்துல பார்க்கலாம். முழுமை பேருன்னு ஒண்ணு தலைப்புல எழுதியிருக்காரு மகரிஷி. மனவளக்கலை பாகம் 1, அதுல ஒரு சார்ட் போட்டிருப்பார். மனவளக்கலை 4 அங்கங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமைப்பேறு. எனக்கு கூட இந்த 3 முடிச்சிட்டோம்னா முழுமைப்பேறு வந்துடும் போல இருக்க. 3 வருஷம் பட்சம் பண்ணா டிகிரி சர்டிபிகேட் கொடுத்துருவோம். அப்படிதான் நானும் கணக்கு போட்டேன். நான் வரல. என்னன்னா குணநலப்பேரில் தடுமாற்றம், தடம் மாற்றம். அப்புறம் என்ன முழுமை பேரு? அப்ப என்ன சாமி பண்றதுன்னு அதுக்கு ஒரு செக் வைக்கிறார் வேதாத்ரி மகரிஷி. அதுதான் இன்றைக்கு தற்சோதனை. 16 வரிகளை கொண்ட ஒரு கவி எழுதுறாங்க மகரிஷி. இன்னும் சார் அவ்வளவு பெருசா தற்சோதனை பண்ணணும் இல்ல, சிம்பிளா இருக்கும், நான் பண்றேன். நிறைந்த குருவின் மூலம் நேர்முகமாய் குண்டலினி யோகம் கற்று நித்தம் தவம் ஆந்து ஆற்றி உண்மை உணர பெற்றால் முனைப்பு போகும். நிறைந்த குரு யார்? பிரம்மத்தை உள்ளங்கை நெல்லிக்கனி போல உணர்ந்தவர் எவரோ அவரே உண்மையான குரு. உணர்ந்த பிரம்மத்தை தன் சீடனுக்கு அப்பழுக்கற்ற தன்மையில் அனைத்தையும் உணர்த்துகிறவர் யாரோ வேதம் சொல்லுகிற குரு வேதாத்ரி மகரிஷி.
உணர்ந்ததை நம்ம மட்டும் உணரலன்னா அந்த செல்ஃபிஷ் கிடையாது, சுயநலமே கிடையாது. வேதாத்திரி மகர்ஷிக்கு தன்னுடைய சீடனுக்கு கொடுக்கணும். அப்படிப்பட்ட குருவின் மூலமாக நீ குண்டலினி யோகம் கற்றிருக்கிறாய். கற்றது பெருமை அல்லப்பா, அதை கடைபிடிக்கணும். காலை மாலை தவறாமல் தவம் செய்ய தவம் செய்ய செய்கத்தவம் 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 தவம் செய்வார் தம் கருமம் செய்வார். மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசையில் உட்பட்டு என்று வள்ளுவர் எழுதுது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆக்கினி தவம் எப்படி செய்யறது, துரியத்தவம் எப்படி செய்யறது, பஞ்சேந்திர தவம் எப்படி செய்யறது என்ற விளக்கம் வேதாத்திரி மகர்ஷிகள். அவர் சொன்னதை குறை சொல்லல. தவம் செய்தனா உன் கடமைகள் சிறப்பாக இருக்கும் என்பது திருவள்ளுவர் சொல்றது. வேதாத்திரி மகர்ஷி சொல்றது தவம் செய்ய மனதினுடைய அலட்சியல் வேகம் குறைய 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 உன்னுடைய அணுகுமுறை மாறும். அதனால இந்த தவத்தை எல்லாம் ஒரு காலத்துலதான் நமக்கு எல்லாம் இந்த தவம் எல்லாம் யாரும் கொடுக்கலைங்க. இவர் கிடைச்சது நமக்கு பெரிய பாக்கியம். அதனால அப்படிப்பட்ட ஒரு குரு நமக்கு தவம் கொடுத்திருக்கிறாரு. ஒரு இந்த வரி சொன்ன உடனே ஒருத்தர் கேட்டார், அவர் மூலியமா நான் குண்டலினி யோகம் பெறலையே. ஆனாலும் அவர் மூலமாக தீட்சை பெற்ற பேராசிரியர் மூலமாக நீ பெற்றியா அப்படின்னா மானச தீட்சை ஞான தீட்சை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. என்னன்னா வேதாத்திரி மகர்ஷி நேரடியாக நமக்கு தீட்சை கொடுக்கவில்லை என்றாலும் ஆசிரியர் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் வேதாத்திரியாகவே அவரை மதிக்கணும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். கிடைச்சாச்சு குரு, குண்டலினி யோகம் பெற்றாச்சு. அதனால அவரை நமக்கு தீட்சை கொடுத்தவரோ உதாசீனப்படுத்தக்கூடாது, அவமதிக்க கூடாது. வேதாத்திரி மகரிஷியாகவே பாவித்தல். கிடைச்சாச்சுப்பா தவம் பண்ண. தவம் பண்ணா என்ன சாமி கிடைக்கும்? ஆணவம் ஒழியும். அது ஒழிய மாட்டேங்குது. என்ன அது அடிக்கடி ஏன் சொல்றேன்னா அவர் அங்கங்க குறிப்பிடுறாரு. இதை முன்ன கூட சொன்ன பாருங்க. அது குறைஞ்சதுன்னா அவர் உண்மை தெரியுமா, என்ன உண்மைன்னா அவனை உணர்ந்துருவார். அதனால்தான் பட்டினத்தார் சொல்றார், ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்று இருந்து நலன் அழிந்தேன் பூரணமே. உள்ளவே இருந்திருக்கிறியப்பா, நான் இவ்வளவு நாள் பார்க்கலையேன்னா காரணம் நான் ஆணவம் கண்மம் மாயை மறைத்து கொண்டிருந்தது. அதெல்லாம் விளக்கணும்னு தெரியல. அப்ப நம்ம கிட்டே இருக்கு, நமக்கு தெரியலன்னா அதுதானே மேட்ரு. அப்ப ஏதோ உள்ள குறை இருக்குது. அந்த குறையே என்ன எது மூலமா பண்ணணும் அப்படின்னா தச்சோதனை செய்து 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 கொஞ்சம் கொஞ்சமா கிளியர். அதுதான் சொல்றாரு. நிறைந்த குருவின் மூலம் நேர்முகமாய் குண்டலினி யோகம் கற்று நித்தம் தவம் ஆழ்ந்து ஆற்றி உண்மை உணரப் பெற்றால் முனைப்பு போகும். அந்த முனைப்பு போன பிறகு உண்மையை உணர்ந்த பிறகு இன்னொரு உண்மை தெளிவாகும். என்ன உண்மைன்னா இறைவனது பகுதி நிலை உயிர் மனமாய் தேர்ந்ததன் உறைவிடமாம் உடல் அதுவை சமுதாயம் உற்பத்தி செய்து. நீ யார்? அவனுடைய ஒரு பார்ட், பகுதி. இறைவனுடைய ஒரு பகுதிப்பா. இந்த பகுதி இயங்குவதற்கு ஒரு உடல் தயார் பண்ணி வச்சிருக்கிறான் ஆண்டவன். அதுல போய் நீ கருவாக உருவாகிறாய். இந்த கரு வளர்ச்சி பெறுவதற்கான அத்துணை பொருள்களையும் யார் கொடுப்பதுன்னா அப்பா அம்மா இல்லப்பா, சமுதாயம் கொடுக்குது. இறைவனது பகுதி நிலை உயிர் மனமாய் தேர்ந்ததன் உறைவிடமாம் உடல் அதுவை சமுதாயம் உற்பத்தி செய்து பல பொருட்கள் ஈந்து பண்பாட்டுடனே வளர்த்து கல்வி தொழில் காப்பு தந்த முழு கதையும் சிந்தனையின் முதிர்ச்சியினால் உணரப்பெற்று. சிந்தனைனாவே அறிவு இயக்கத்தில் இருக்குன்னு அர்த்தங்க. அதுல என்ன முதிர்ச்சி அப்படின்னா அவனோடு சேரும்போது ஏற்படுகிற முதிர்ச்சி. அந்த ஜீவன் இந்த ஜீவன் அந்த பிரம்மாவோட ஐக்கியமாகிற போது அதுக்கு பேர் என்ன சொல்றாருன்னா சிந்தனையின் முதிர்ச்சியாம். வேற ஒரு இடத்துல இந்த இந்த கருத்தை கையாளுறார் வேதாத்திரி மகர்ஷி. நான் அந்த இறைவனுக்கு பாடலா பாடின பார்த்தீங்களா, அறிவின் உயர்நிலையில் அன்பும் கருணையுமாய். அதுதான் திருமூலர் சொன்னார், அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்புன்னா. நீ அதை உணர்ந்துட்டேன்னு வச்சுக்க, இறைவனை நீ உணர்ந்து விட்டால் உன்னிடம் இருந்து என்ன வரும்னா அன்பும் கருணை வருமா.
அதைதான் இவர் என்ன பண்றாரு, இப்படி எழுதுறாரு, அறிவின் உயர்நிலையில் அன்பும் கருணையுமா. அதேதான் இங்கே எழுதுறாரு. அந்த நிலை உணர்ந்துட்டேன்னா உன்னுடைய எல்லா உண்மைகளும் தெளிவாகும் பாரு. இறைவனுடைய பகுதி நீதான். அதுக்கப்புறம் அது வளர்றதுக்கான ஒரு தாய் கருப்பையில் அது வளர்ச்சி பெறுவதற்கான அத்துணை பொருட்களையும் மட்டுமல்ல, உணவு, உண்ணுகின்ற உணவு, கல்வி, தொழில், காப்பு, அனைத்து, அது மட்டும் இல்ல பண்பாடு, எல்லாவற்றையும் இந்த சமுதாயம் கொடுக்கிற உண்மையை எப்போ உணர்ற நீ? அவனோடு ஐக்கியமாகும் போது இதெல்லாம் உணரணும். சிந்தனையின் முதிர்ச்சியினால் உணரப் பெற்று வினை பதிவாய் பெற்ற கரை நீங்க. வேற எந்த ஆன்மீகத்திலும் நாம் பெற்றிருக்கிற கரையை போக்குவதற்கு வழி மார்க்கம் எதுவும் இல்லை. வேதாத்திரி மகேஷுடைய மனவளக்கலையில் மட்டுமே நாம் பெற்றிருக்கிற முன்வினை பதிவு, தன்வினை பதிவு கழிவதற்கு வழி சொல்லியிருக்கிறார் வேதாத்திரி மகேஷி. பழிச்செயல் பதிவு நீக்கம், பிராயச்சித்தம் செய், மேல் பதிவு செய், பதிவு முறிவு செய். 3 வழிமுறைகளில் வேண்டாதவைகளை விளக்குவதற்கு வழி சொல்லி இருக்கிறாருங்க வேதாத்திரி மகேஷி. அதுதான் எழுதுறார். வினை பதிவாய் பெற்ற கரை நீங்க, எல்லாம் நீங்கிற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் எழுதுறார் பாருங்க, கரை நீங்க உயிரதனை இறை நிலைக்கும். அவன் எவன் கொடுத்தானோ உயிரை அவன் எடுத்துன்னு போயிடுவான். நீ என்ன அனுமதி பண்ணி பிஎம் ரெக்கமெண்டேஷன், சிஎம் ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்தா கூட ஹோல்டு பண்ண முடியாதப்பா, கதம் ஓவர். அது வரைக்கும் என்ன பண்ண போறேன்னா, கனிவுடனே இந்த உடலை இந்த சமுதாயத்திற்கு கனிவுடனே அர்ப்பணிக்கும் தகமை கிட்டும் இந்நிலையே முழுமை பெயர். நான் இந்த 3 முடிச்ச உடனே முழுமை பெயர் வாங்கி சர்டிபிகேட் வாங்கிட்டு அந்த டெஸ்ட் எல்லாம் போட்டு பட்டம் அளிப்பு விழாவில் போய் கலந்துக்கலாம்னு நான் நினைச்சா, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவ்வளவு ஈஸியா நடக்காது கண்ணா, எல்லாம் செய்யணும். என்ன செய்யணும் சாமி? உன்னுடைய பதவி என்ன, உன்னுடைய பொருளாதார வசதி என்ன, நீ எந்த நிலையில் இருக்கிறாய், என்ன தகுதியில் இருக்கிறாய், என்ன வேலையில் இருக்கிறாய், இதை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு என்ன பண்ண முடியும்? ஏன்பா, ஒரு நாள்ல பூத்து மலர்ந்து மனம் வீசி மாலையில் செத்து போகுது மலர். அதுக்கு கூட என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு ஃபுல்லா மனம் வீசணும்னு தோணுதான். அது நம்ம பாகுபாடெல்லாம் பார்க்கறது இல்லை. ஏழை வந்தான்னா மனமே வீசக்கூடாது, பணக்காரன் வந்தான் மட்டும் நம்ம மனம் வீசணும். நான் நினைக்குமா அப்படின்னா, அன்னைக்கு ஃபுல்லா மனம் வீசுதுங்க, செத்து போகுது, ஒரு நாள்ல உயிர் வாழ்ந்து போயிடுது. இது பாத்தீங்கன்னா அது எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியாது. ஆனா இதே செய்யணும் இல்லையா அப்படின்றதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு முழுமை பேர் அவ்வளவு ஈஸியா கட்டாதப்பா, இதெல்லாம் செஞ்சேன்னா முழுமை பேர் கிடைக்கும். அது கிடைச்சா என்ன பெருசா அப்படின்னா, கிடைச்சா இல்ல, உன் பிறவியிலேயே அந்த நிலை அடைந்து விட்டால் உன்னுடைய வாரிசு, உன்னுடைய பிரான்ச் அது எப்படி இருக்கும்னா, அவர்கள் வாழ்க்கையும் பிரகாசிக்கும், பெற்றோர்கள் தவும் பிள்ளைகளுக்கு நலம். அப்ப தற்சோதனை பண்ணணுமா வேணாமான்னா, தயவு செய்து செய்யணும். வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் தற்சோதனை செய்தால் என்ன ஆகணும்? அதுக்கு ஒரு கவி எழுதி தள்ளி இருக்கிறார். 3ஆம் கிளாஸ் படிச்சு விட்டு 3000 கவிதை. நமக்கு 300 கவிதை கூட மற மாட்டேன். 30 கவிதை படுகிற வேலைக்கு மூச்சு முட்டுது எனக்கு. அந்த நேரத்தில் எனக்கு அவர் மேல பொறாமையா இருக்கும். நாமளும் எழுதணும்னு உட்காந்தா வரவே மாட்டேங்குது, கற்பனை எழுதினே இருக்கிறாரு. அதுக்கு தற்சோதனை ஒரு கவி எழுதுறாரு பாருங்க. இதுவும் தேவை, இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அதுக்காக தனது குறை ஆந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கு வழி. எங்கேயும் பாருங்க, ஆணவத்தை ஒழிக்கிறதுக்கு வரி எழுதுறாரு பாருங்க. தனது குறை ஆந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கு வழி. அது ஒழிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுமா? மனம் ஒரு தூய நிலையை நாடி செல்லும். அங்க போயிட்டு திரும்பி வந்தீங்கன்னா மற்றவரும் இதன் விளைவால் நலன் காண்பார்கள். இந்த இடத்த பாலசுப்ரமணியம் அவருடைய தந்தையார் இதுக்கான ஒரு மன்றமாக இதை உருவாக்கணும்னு பிளான் பண்றாங்க. அந்த நேரத்தில் இருந்த ஒரு கவுன்சிலர் பேசி பேசி கவுன்சிலிங் பண்ணி உடற்பயிற்சி கூடம் இருக்கு இல்லைங்களா, அது மனவளக்கலை உடற்பயிற்சி கூடமாக நாங்க மாத்திக்கிறோம், அதேதான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த நேரத்தில் ஓகே பண்ணணும் பாருங்க. பண்ணதுனால எத்தனை ஆன்மாக்கள் இதன் மூலமாக பயனடைந்திருக்கிறதுங்க. இல்லைன்னு மச்சம் உடற்பயிற்சின்னா 2 பேர் வருவோம், 3 பேர் வருவோம், அவ்வளவுதான். இப்படி வந்ததுனால இங்க பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறாங்க.
அதை தான் சொல்றார் வேதாத்திரி. நம்ம கூட வீட்டு மாடிகளில் எங்க மன்றம் நடத்துறோம்னா அதை வாடகை விட்டா நல்லா வருமேன்னு உறவுக்காரன்லாம் சொல்லுவான். அந்த மாதிரி நல்ல ஐடியாலாம் சொல்லுவானுங்க உறவு. வேற வேலை இல்லை அவனுக்கு. என்ன பெரிய மன்றம், வாடகை விட்டா ஒரு 15,000 வரும்ல, 15,000 டாக்டர்கிட்ட கொடுக்க வேண்டியதுதான். அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, நீ அங்க அடிக்கடி போய் அவனோடு ஐக்கியமாகி திரும்பும் போது மனம் ஒரு தூய நிலையை நாடி சென்றால் மற்றவரும் இதன் விளைவால் நலன் காண்பார்கள். நான் எனது என்ற 2 சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகமை கிட்டம். இதுக்கு முன்ன நான் அப்படின்னா யாரையாவது மேய்க்கணும், அகற்றணும். அதிக அந்த ஆண்களுக்கு உள்ள குணம்ன்றார் வேதாத்திரி மகிழ்ச்சி. சுபாவம் ஆண்களுக்கு எவனையாவது மேய்க்கணும். ஆபீஸ்ல எவனும் அடங்கலன்னா வீட்டில் ஒன்று இருக்குதா அதையாவது அடக்கணும் இல்லைங்க. ஒரு ஆசை தானே. ஏய் காப்பி எடுத்துன்னு வாடி, இது அடக்கிற மாதிரி நான் அப்படி சொல்லிட்டு அடுத்தது எனதுன்றதெல்லாம் அப்படியே உங்க பக்கம் பார்க்கிறார் மகிழ்ச்சி. நான் என்ற அதிகாரம் ஆண்களுக்கு என்றால் தனது என்ற பொருள் பற்று பெண்களுக்கு. எங்களுக்கு இல்லப்பா. இந்த 2 குணத்திற்கும் இங்க வந்த பிறகு வேற மாதிரி கருத்து வருது. நானுன்னு ஒண்ணு இல்லப்பா, எனதுன்னு ஒண்ணு இல்லை. இன்றைக்கு உன்னுடையது என்று சொல்வது நாளைக்கு வேற ஒருத்தங்க. ஒண்ணு இல்லைங்க, ஆசைப்பட்டு ஒரு கார் வாங்கணும்னு வச்சுங்களேன். இனிமேல் கார் ஓட்டினா கை ஒதுருது. 70 ஆயிடுச்சு, ஆனாலும் ஆசை இருக்குது ஓட்டணும்னு. பையன் பார்த்துனா இருக்கான், முடியல நான் ஓட்டுறேன் பின்னாடி ஓட்டுறேன். இப்ப என்னுடையது என்பது இப்ப அவனுடையது. ஒரு வாரம் வந்து எடுத்துன்னு போயிருந்தான். இப்ப என்னன்றான், டாடி சும்மா தானே இருக்குது, நம்ம வீட்டிலே இருக்கட்டும். இப்ப உன்னுடையதுன்றது அவனுடையது. நீ ஒன்றும் கேட்க முடியாது, உன் புள்ள நடக்கிறது சொல்றேன் நான். அப்ப என்னது நான் எனது எல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது.